நோன்பு பிடிச்சதுக்கு ஒருத்தர் தொடங்கினால் அவர் ஹராம் ஹலாலில் கவனமாக இருப்பார். அதுதான் தக்குவான்றது. ஹலாலையே செய்வார், ஹராம் உள்ளுக்கு விழுந்துருவேனோன்னு சொல்லி அவர் கவனமாக இருப்பார். அதுக்கான ஒரு பயிற்சி நோன்பு காலத்தில் கொடுக்கப்படுது. நோன்பின் நிபந்தனைன்னு சொன்னால் எல்லாரும் இப்போ நோன்பு கடமை தான், ரமதானில் நோன்பு பிடிக்கிறது கடமை தான். ஆனாலும் அதுக்கு நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் கடமை. மத்தாக்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். நீயத்துண்ட நவைத்து சௌமகதின்னு சொல்லி அந்த நீயத்து சொல்கிறதல்ல, நினைக்கிறது. நான் நாளை நோன்பு பிடிப்பேன் என்று இன்றைக்கு ராவக்கே ஃபஜ்ருக்கு முந்தைய பாங்க சொல்கிறதுக்கு முந்தைய அவர் அந்த எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வாரது நோன்பினுடைய மிக முக்கியமானது ஒன்று. நோன்புக்கு மட்டுமல்ல, எல்லா வணக்கங்களுக்கும் நான் இந்த வணக்கத்தை செய்ய போகிறேன்ற அந்த எண்ணத்தை மனசில் எடுத்து செய்கிறது கடமை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் எங்களோட சென்ற தர்பியா நிகழ்ச்சியிலிருந்து நோம்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சுக்கிறோம். சென்ற எங்களோட பாடத்தில் நாங்கள் நோம்புட வரைவிலக்கணம் என்ன, அதே போல் நோம்புட சிறப்பு என்ன, அதோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதை லேசாக ஞாபகப்படுத்திட்டு நாங்கள் எங்களோட புதிய பாடத்துள்ளுக்கு போவோம். நோம்புட வரைவிலக்கணத்தை பொறுத்தவரையில் நோம்புன்னு சொன்னால் அரபு பாஷையில் அடிப்படையில் பாவிக்கப்படுறது நோம்புன்றது. இந்த சொல்லுக்கு சமமாக அரபில் பாவிக்கப்படுறது சௌம் அல்லது சுயாம் என்ற அந்த வார்த்தை. சௌம் அல்லது சுயாம் என்றால் அர்த்தம் என்னது? அசல் கருத்து. அதாவது அந்த சொல்லுக்குரிய அர்த்தம் அரபில் தடுத்து கொள்ளுதல் என்று அர்த்தம். அதுக்கு தான் நாங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவத்தை கொண்டு வந்தோம். அவர் சொல்கிறார், இன்னி நதர்துலிர் ரஹ்மான் சௌமா, நான் இன்று இறைவனுக்கு நோன்பு நோட்பதாக நியத்தி வைத்திருக்கின்றேன் என்று சொன்னால். ஆனால் அந்த நோன்புண்டு அவ சொன்னது நாங்கள் நினைக்கிற நோம்பல்ல, சௌம் அல்ல, நாங்கள் நினைக்கிற சௌம் அல்ல. அவ சௌமுண்டு சொன்னது ஆட்களோட பேசுறல, பேச்சை விட்டு ஆட்களோட பேசாமல் என்ன தடுத்துக்கொள்கிற, அதுதான் அவன் சொன்ன அந்த சௌம். அவன் நேர்ச்சி வச்சிருந்த நோன்பு அதுதான். அப்போ சௌமுண்டால் அர்த்தம் தடுத்து கொள்ளுதல் என்றது அர்த்தம். எதை விட்டு நாங்கள் தடுத்து கொண்டாலும் அதுக்கு நாங்கள் சௌமுண்டு செல்லலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட விஷயங்களிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் எங்களை தடுத்து கொள்றதுக்கு சௌமுன்ற சொல் பாவிக்கப்படுது. அப்போ இஸ்லாத்தில் பாவிக்கப்படக்கூடிய அந்த வரைவிலக்கணம் என்னென்றால், ஃபஜ்ர் உதயமாகியதிலிருந்து, சூரியன் அல்ல, ஃபஜ்ர் உதயமாகியதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை வணக்கம் என்ற அடிப்படையில் தடுத்து கொண்டால் அதுக்கு சொல்கிற நோன்பு உண்டு. அப்போ இந்த வரைவிலக்கணத்துள்ளுக்கு நோம்போடு சம்பந்தப்பட்ட 3 விஷயம் வந்திருக்கு. ஒன்று என்னென்றால், குறிப்பிட்ட நேரம், அதாவது ஃபஜ்ர் உதயமாகியதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அந்த டைம் இருக்கணும். இது முதலாம் விஷயம். அந்த டைம் உள்ளுக்கு நோன்பை முறிக்கக்கூடிய எந்த ஒன்றையும் செய்யக்கூடாது. குடிக்கிறது, பருகிறது, அந்த எந்த ஒன்றையும் செய்ய இயலாது. மூணாவது, இதை செய்யணும் எந்த நோக்கத்தில்? வணக்கம் என்ற நோக்கத்தில் செய்யணும். இந்த 3ம் ஒரே நேரத்தில் நடந்தால் அதுக்கு நாங்கள் சொல்கிற, இஸ்லாத்தில் சொல்லப்படுறதுக்கு சௌம், நோன்பு என்று அதுக்கு சொல்லப்படுறது. அதை நாங்கள் இங்கே சென்ற பாடத்தில் பார்த்தோம். இந்த நோன்பு இஸ்லாத்தில் சில நேரம் கடமையானதாக இருக்கும், சில நேரம் சுன்னத்தானதாக இருக்கும். சில நாட்களில் நோட்கிறது அது நோன்பாக இருந்தும் கூட ஹராமாக இருக்கும் என்றதை பார்த்தோம். வாஜிப் கடமை எப்போ? உதாரணமாக ரமதானில் பிடிக்கக்கூடிய நோன்பு கடமை. அதே போல் நாங்கள் நேர்ச்சை வைத்தால், நோன்பு பிடிக்கிறோன்னு சொல்லி நாங்கள் இங்கே நேர்ந்து கொண்டால் அதுவும் கடமையாகும். 2வது சுன்னத்தான நோன்பு, அதுக்கு நாங்கள் நிறைய உதாரணங்கள் சொன்னோம். ஆஷூரா, தாசுஆ, அரஃபா. இன்னும் இருக்குது. நான் இந்த 3ஐயும் இன்னொரு ஞாபகப்படுத்துகிறேன்னு சொன்னால் அது எப்போன்னு சொல்லி ஒருக்கா கேட்டுக்கொள்கிறது. தாசுஆ என்றது அரபில் திஸ்ஆலிருந்து வந்தது. தாசுஆ என்றது அரபில் எந்த இலக்கத்திலேருந்து வந்தது? திஸ்ஆலிருந்து. திஸ்ஆ என்றால் அரபில் 9 என்று அர்த்தம். அப்போ எந்த மாதம் 9ஆம் நாள் பிடிக்கிற நோன்புக்கு தாசுஆன்ற? முஹர்ரம் மாதம் 9ஆம் நாள் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு தாசுஆ என்று. அஷரா என்றால் 10 என்று அர்த்தம். அதிலிருந்து தான் ஆஷூரா என்ற அந்த சொல் வந்திக்கிறது.
அப்போ அதே மாதம், அதாவது முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நாங்கள் நோன்பு பிடிச்சோம் என்றால் அதுக்கு ஆஷூரான். இது ரெண்டும் சுன்னத்தான நோன்பு. அதே போல் அரஃபா நோன்பு. அரஃபா நோன்பு துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் பிடிக்கும். துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் பிடிச்சா அதுக்கு நாங்கள் அரஃபா நோன்பு. இதெல்லாமே சுன்னத்தான நோன்புகள். ஹராமான நோன்புக்கு உதாரணம் 2 பெருநாள் தினங்களிலும் நோன்பு நோட்டால் அது ஷுவராகவே ஹராம். இதை நாங்கள் பார்த்தோம் சென்ற பாடத்தில். அடுத்தது நோன்பு பிடிக்கிறதால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை நாங்கள் பார்த்தோம். மறுமை நாளில் நோன்பு எங்களுக்கு சிபாரிசு செய்யும்ன்றதை பார்த்தோம். அதோடு சேர்ந்து குர்ஆனும் எங்களுக்கு சிபாரிசு செய்யும்ன்றதை பார்த்தோம். அதே போல் நோன்பு நோக்கிறதால அது கடமையான நோன்பாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் சரி, எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும், அந்த நோன்பு எங்களை நரகத்தை விட்டு தடுக்கும். பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படுறதோட நிற்கிறல, நரகத்தை விட்டு அது எங்களை தடுக்கும். அதோட நிற்கிறோம் இல்லை, சுவர்க்கத்தில் கொண்டு போய் எங்களை சேர்க்கும். இந்த மூணையும் இந்த நோன்பு செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லிக்கிறேன். இதெல்லாமே நோன்புட சிறப்பு என்று நாங்கள் பார்த்த செய்திகள். அதோட இன்னும் சில விஷயங்களுக்கு இதில் நான் மிச்சம் கூட டைம் எடுத்து விளங்கப்படுத்தில்லை, சும்மா நோமலாக சொல்லி கொண்டு போகிறேன். ஏன்னாட்டா இதெல்லாம் தெரிஞ்சதுகள் தான், ஆனால் ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக ஞாபகப்படுத்துறது. இந்த நோன்பினுடைய நோக்கம், நோன்புடைய நோக்கம் நிறைய இருக்கிற சிலது குர்ஆன் சுன்னால சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நோன்புட நோக்கம் உண்டு. இன்னும் சிலது இருக்கிற அந்த நோன்பை நோக்கும் போது எங்களுக்கு விளங்குற இதுவும் அதில் நோக்கமாக இருக்கலாம் உண்டு. அப்படி குர்ஆன் ஹதீஸில் வந்த நோக்கங்கள் உண்டு. என்னன்னா, எங்களுக்கிட்ட நோன்பு தக்குவாவை உருவாக்கும். தக்குவாவை உருவாக்கும்னு சொன்னால் ஹராம் ஹலால் பேணி நடக்கிறதுக்குரிய அந்த மனநிலைமையை எங்களில் ஏற்படுது. நோன்பு பிடிச்சதுக்கு ஒருத்தர் தொடங்கினால் அவர் ஹராம் ஹலாலில் கவனமாக இருப்பார். அதுதான் தக்குவான்றது. ஹலாலையே செய்வார், ஹராம் உள்ளுக்கு விழுந்துருவேனோன்னு சொல்லி அவர் கவனமாக இருப்பார். அதுக்கான ஒரு பயிற்சி நோன்பு காலத்தில் கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு வீட்டில் சோறு மணக்க ஆக்கி வச்சுக்குது. உண்மையிலே அந்த சோறு ஹராம் இல்லை, ஆனாலும் அந்த நேரத்தில் நான் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக நோன்பு துறக்கம் காட்டிலும் ஒருத்தர் கவனமாக இருக்கிறார்டா. சின்ன பிள்ளைகளும் கூட அதை செய்யுது. அவங்களுக்கு விருப்பம் இந்த சாப்பாட்டை தின்னோன்னு, ஆனாலும் கூட நான் நோன்பு நேரத்தில் தின்னலை, மகரிப் ஆகணும், ஆகினத்து புறதும் தின்னலும்னு சொல்லி தன்னை உள்ளத்தை ஹராத்துள்ளு, அதாவது தடுக்கப்பட்ட ஒன்றுக்கு போகாமல் தன்னை தடுத்துக்கொள்கிறேன். அது ஹலால், ஆனாலும் கூட அந்த நேரத்தில் தின்னலான்றதுக்காக தடுத்துக்கொள்கிறேன். ஒரு பயிற்சி உண்டு. அப்போ இதில் தக்குவாவுக்கு எங்களுக்கு பயிற்சி இருக்கிறேன். அடுத்தது ஒன்றை தாங்கி கொள்றதுக்கு பயிற்சி கொடுக்குறேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டோன்னே அது எனக்கு ஓணும் என்ற அந்த மனநிலைமையில் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒண்டிக்குது, அது வரைக்கும் நான் பொறுமையாகிக்கணும்னு அந்த பொறுமைக்கு ஒரு பயிற்சி ஒன்று எங்களுக்கு தரப்படுகிறது. அதே போல் வசதி இல்லாதவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அந்த பசியிட தன்மையை உணர்ந்து கொள்றதுக்கும் ஒரு ஏற்பாடு உண்டு இருக்குது. இப்போ காலையில் எவ்வளோதான் சஹருக்கு தின்றாலும் கூட 9 மணி ஆகத்திலே வயிறு குழப்ப தொடங்கும், ஒரு பசியோண்டு வர பார்க்கும். ஆனாலும் நான் மகரிபாகங்காட்டிலும் பசியோடு ஈக்கணும், இன்னும் குடிக்கலான்ற அந்த மனநிலைமை வந்தோடனே அவர் தன்னை தடுத்து கொண்டே இருப்பார். அந்த நேரத்தில் அவர் உணர்ந்து கொள்ளலாம், எனக்கு இந்த ரமதான் மாதத்தில் மட்டுமே இவ்வளோ நேரம் தின்னாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, அப்போ தின்னாமலே பல நேரங்களை கழிச்சிராக்கள்ன்ற நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி அடுத்தாக்கள் சம்பந்தமான ஒரு அன்பு ஒன்று உள்ளத்தில் வரும். இதெல்லாமே இந்த நோன்பு நோக்கிறதால வரக்கூடிய நோக்கங்கள். இதை நான் பெரிசா விளங்கப்படுத்தல, சுருக்கமாக சொன்னேன். எங்களை அடுத்த விஷயத்துக்கு போவோம். நான் இன்றைக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, நோன்பின் நிபந்தனைகள். நோன்பின் நிபந்தனைன்னு சொன்னால் எல்லாரும் இப்போ நோன்பு கடமை தான், ரமதானில் நோன்பு பிடிக்கிறது கடமை தான், ஆனாலும் அதுக்கு நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் கடமை. மத்தாக்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். கடமை யாருக்கு என்றால் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டாக்கள் தான். அந்த நிபந்தனைகள் என்னன்றது தான் நாங்கள் இன்றைக்கு முதலாவது பார்க்க போகிறோம். முதலாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால், ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கும். ஒரு மனிதர் முஸ்லீமாக இருந்தால்தான் அவர் மீது நோன்போ அல்லது அடுத்தடுத்த உள்ள கடமைகளோ கடமையாகும். ஒருத்தர் முஸ்லீம் இல்லாண்டு வந்தால் அவருக்கு நோன்பு கடமையாகவும் மாட்டாது, அவர் நோன்பு பிடிச்சதுக்காக அவருக்கு நன்மை கிடைக்கவும் மாட்டார். மறுமை நாளில் விசாரிக்கும் போது காஃபிர் என்றால் முடிஞ்சு, அதுபோல் அவர் என்ன நல்லவு செஞ்சாலும் அதுக்கு பெருமதி ஒன்று இல்லை. ஆகவே நோன்பு கடமையாகிறதுக்குரிய மிக முக்கியமான முதலாவது நிபந்தனை என்ன? முஸ்லீமாக இருக்கிறார், முஸ்லீமாக இருக்கணும். இப்போ ஒரு கேள்வி ஒன்று வரும், சரி முஸ்லீமாக இருக்கணும், ஒருத்தர் ஒரு 30 வயசில் மாதிரி இஸ்லாத்துக்கு வரார்,
இஸ்லாத்துக்கு வந்தால் அவருக்கு நோன்பு கடமையாகி இருக்குது. இவ்வளோ நாளும் அவர் இப்போ பெரியால், இவ்வளோ நாளும் உடுபட்ட நோன்பு அவர் இப்போ கதா செய்யணுமா? என்னட்டு அவர் இப்போ தான் இஸ்லாத்துக்கு வரார் என்றால் அவர் ஒரு நோம்பே கதா செய்ய தேவையில்லை. ஏனென்றால் 30 வயசு பிறகு தான் அவர் இஸ்லாத்துக்கு வரார் என்றால் 30 வயசாகும் வரைக்கும் அவர் நோன்பு கடமையாகிக்கில்லை. அவருக்கு ஏன் கடமையாகிக்கில்லை? நோன்பு கடமையாகணும்னா அவர் எதாகிக்கணும், முஸ்லீம் ஆகிக்கணும். அவர் முஸ்லீம் ஆகிக்கில்லைன்றதுனால அவருக்கு நோன்பு கடமை இல்லை. அதை அவர் கதா செய்யவும் தேவையில்லை. கதான்னு 2 வார கடமையாகினால் தானே. அதுக்கு ஒரு ஆதாரம் மிக்கிறேன். என்னன்னா, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கெல்லாம் மிக விசேஷமான ஒரு சஹாபி உண்டு. அவர் இஸ்லாத்துக்கு வந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்ற, அரத்து அன் அஷ்தரித், நான் இஸ்லாத்துக்கு வாரேன், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது என்று. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குற, தஷ்தரித்து மாத, உங்களோட நிபந்தனை என்ன என்று கேட்குறேன். ஷர்த்துன்னா நிபந்தனை. ஐ யக்ஃபிர் அலி அல்லது ஐ யூஃபர் அலி, எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அதுதான் என்ன நிபந்தனை. அதாவது நான் இவ்வளோ நாள் நான் பெரியால் ஆகிட்டேன், நான் இவ்வளோ நாளும் இஸ்லாத்துக்கு வரல, இவ்வளோ நாளும் எனக்கு நிறைய பாவங்கள் இந்திக்கும், அதே பாவம் எல்லாமே மன்னிக்கப்படணும் உண்டு. அப்போ நபி சொல்கிற, அமா அலிம்த அன்னல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்ல, உங்களுக்கு தெரியவா இஸ்லாம், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தால் அதுக்கு முன்னுக்குள்ள எல்லா பாவங்களையும் அது அழிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியவா என்று நபி சொல்கிறா. பாருங்க, ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாரன்றது இந்த உலகத்துலேயும் ஒருத்தருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாரன்றது நாங்கள் பெருசாக சந்தோஷப்படுற, அவரை கட்டி அணைத்து முஆனக்கா எல்லாம் செய்கிற நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் 1000 பிரச்சனை. எங்களுக்கு கூட்டாளிமாரோடைய பேசலும், சொந்தக்காரர்களோடைய பேசலும், அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாருமே காஃபிர், அவர் எப்படி மத்தாக்களோட பேசி பழகலும்? அப்படி பெரிய மன அழுத்தத்தோடு தான் இஸ்லாத்துக்கு வாராக்கள் வார. அப்படி இருந்தும் கூட சிலாக்கள் எந்தியால் மட்டும் பேசும்போது கொஞ்சம் கேவலமாக தெரிஞ்சார். அவர் வந்தவரே, அவர் இஸ்லாத்துக்கு வந்தவரே. ஆனால் எவ்வளோ சிறப்புன்னு பாருங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்தால், ஒருத்தர் 60 வயசு இஸ்லாத்துக்கு வந்தான்னு வைங்க, மத்தாக்கள் மௌத்தாகிற வயசு 60 வயசுன்றது. ஒருத்தர் பாவம் செஞ்சு 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 அவர் நிறைஞ்சிப்பார் பாவத்தால். இவர் 60 வயசில் இஸ்லாத்துக்கு வந்தால் அந்த 60 வயசில் செஞ்ச பாவமே மன்னிக்கப்பட்டாச்சு. என்ன பாவமாக இருந்தால் சிறுசி பெருசின்னு இல்லை, எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டாச்சு. அடுத்தாக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்கணும். ஒருத்தட்ட கடன் எடுத்துன்னு வந்துட்டு நான் இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, இது போகிற கடன் தரலான்னு சொல்லல. மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கணும். அல்லாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சாச்சு. எந்த பெரிய பாவம் நடந்திருந்தாலும் கூட மன்னிச்சாச்சு. அப்போ இவ்வளோ சிறப்புக்குரிய ஆக்களை நாங்கள் நோமலாக அவர் வந்தவர்னு சொல்லலுமா, அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர்னு சொல்லி பெருசாக தான் சொல்லணும். அவர்கள் அவங்கள கேவலப்படுத்தல, அவங்க மிக கண்ணியமானவர், என்னட்ட சுத்தமானவர், அவங்களோட உள்ளமும் சுத்தம், அவங்களோட எல்லா நிலைமையும் எங்களை விட மிச்சம் மேலே தான் ஈக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொன்னாங்க. அதை வச்சு எங்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னால், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தான்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு இருந்து அவர் கடமையெல்லாம் திருப்பி செய்ய தேவையில்லை. அவர் ஏன்னா அவருக்கு அது கடமையாக இருக்கவே இல்லை. அப்போ இதை வச்சு நாங்கள் விளங்குறோம், நோன்பு கடமையாகிறதுக்குரிய முதலாவது நிபந்தனை என்ன, அவர் முஸ்லீமாக இருக்கணும். 2வது நிபந்தனை என்னன்னு சொன்னால், அவர் பருவ வயதை அடைந்திருக்கும். பருவ வயதை அடைந்திருக்கணும். பருவ வயதை அடைந்திருக்கணும்ன்றதுக்கு பல அடையாளங்கள் இருக்கிறன்றதை நாங்கள் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிற நேரம் நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம். ஒன்று என்ன, ஒரு நிபந்தனை என்னன்னா, ஒருத்தர் அவருக்கு தூங்கும் போது அவருக்கு குளிப்பு கடமையாகுது. அப்படியான ஒரு நிலைமை ஒன்று வந்தால் அவர் பருவ வயதை அடைஞ்சாச்சுன்னு சொல்லி அர்த்தம். 2வது, அவர்கிட்ட மறைவான இடங்களில் முடி முளைக்குது, அப்போ அவர் பருவம் அடைஞ்சதுன்னு அர்த்தம். இல்லை, என் பிள்ளைக்கு இப்போ தான் 12 வயசு, இப்போ முடி முளைக்குதுன்னா உங்களோட பிள்ளை 12 வயசு ஆனால் பருவம் அடைஞ்சாச்சு. இது 2மே நடக்கல. அவருக்கு 15 வயசு ஆகிடுச்சுன்னு சொன்னால் ரைட், அவர்கிட்ட மறைவான இடங்களில் முடி முளைக்கு இல்லாட்டி பரவாயில்லை, குளிப்பு கடமையாக இல்லாட்டியும் பரவாயில்லை. அவருக்கு 15 வயசு ஆகினால் அவர் மீது அவர் பருவம் அடைஞ்சிட்டார். அப்படியான ஆக்களுக்கு நோன்பு பிடிக்கிறது கடன். நோன்பு அவங்க கட்டாயமாக பிடிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறத பாருங்க, ருஃபிஅல் கலமு அன் ஸலாஸா, 3 பாவம் எழுதப்பட மாட்டாது. ஒருவர் அனின்னா இமி ஹத்தா யஸ்தைக், தூங்கி கொண்டிருப்பவர் அவர் எலும்பும் வரைக்கும் அவருக்கு பாவம் எழுதப்பட மாட்டார். ஒருத்தர் தூங்குறார், தூங்கும் போது அவர் மேலே சொறிவார், சொறியும் போது அவரோட அவுரத்து விளங்கும். இவர் அவுரத்தை காட்டிக்கொண்டிருன்னு சொல்லி அவர் பாவம் எழுதப்பட மாட்டார். ஏன்னாட்டா அவருக்கு தெரியும் தூங்குறார், அப்போ அவர் பாவம் எழுதப்பட மாட்டார்.
ஒருத்தர் தூங்குறார், கனவுல சில நேரத்தில் அவருக்கு அம்மனம் பாடிப்படும். நான் கேட்டுக்கொண்டு எளிமையிலிருந்து போகிற சொல்கிறேன், ரைட் தௌபா கேளு, நீ இப்படி இப்படி எல்லாம் தூக்கத்தில் பேசினேன்னு எங்களுக்கு அவருக்கு சொல்லல. ஏன் தூங்கும்போது அவருக்கு சொல்லிப்பட்டால் அது அடுத்த இன்னொரு செய்தி. அப்படியான வார்த்தைகள் வாரான்னு சொன்ன தூங்கத்திலே பெரும்பாலும் அவர் முழிப்போடைக்கத்திலே அதில் அடிக்கடி பாவிச்சுறதாகத்தான் இருக்கும். அதே மாதிரி தான் மௌத்தாக பாக்கத்தில் யார் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டீரோ அவருடைய நிலைமை தான், அவர் மௌத்தாகத்திலே அந்த நிலைமை தான் பெரும்பாலும் வரும். அல்லாஹ் யாரையும் காப்பாற்றணும். அதனால தான் அடிக்கடி நாங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கொள்ளணும், குர்ஆன் ஓதிக்கொள்ளணும், ஒரே வாயங்களுக்கு அதுக்கு பழகிக்கொள்ளணும். அப்போதான் எங்களுக்கு கஷ்டமான நேரத்துலையும் கூட அப்படியானதுகள் வரும். அப்போ நாங்கள் அதில் மிச்சம் கவனமாக இருக்கணும். அப்போ எப்படியோ தூங்கும் போது அவர் பகல் நேரங்களில் பழகியோ பழகாமல் எப்படியோ அவருக்கு அம்மனங்கள் பாடிப்பட்டாலும் கூட அவருக்கு பாவம் இல்லை, எலும்பு வரைக்கும் அவருக்கு பாவம் இல்லை. வாணி சபிய ஹத்தா எபுலு, சிறுவன் பருவ வயதை அடையும் வரைக்கும் அவருக்கு பாவம் இல்லை. அவர் தொழில்ல அவர் நோம்பு பிடிக்கல என்றதுக்காக அவருக்கு பாவம் இல்லை. வானில் மஜ்னூனி ஹத்தா யாக்கி, புத்தியை இழந்தவர், புத்தி சுயாதீனம் இல்லாதவர், அது தெளிவு வரும் வரைக்கும் அவருக்கு இது எழுதப்பட மாட்டாது, பாவம் எழுதப்பட மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறோம். அப்போ இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு சிறுவன் பருவ வயதை அடையும் வரைக்கும் அவருக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது என்ற அர்த்தம். அவருக்கு நோன்போ மற்ற வணக்கங்களோ கடமை இல்லைன்னு அர்த்தம். அதனால் எனக்கு இப்போ 10 வயசு, ஃபுல் தெளிவு, கடைக்கு 100 ரூபா கொடுத்து 25 ரூபாய் சாமான் எடுத்து வர சொன்னால் 75 ரூபா மிச்சம் தானே நான் கோந்தாரன்னு க்ளீனாக கணக்கெல்லாம் சொல்கிறேன். தொழுங்கொண்டு சொன்னால் எனக்கு இப்போ தொழுவ கடமை இல்லை. அதுக்குடையில புள்ளக்கு கடமை இல்லை, ஆனால் நாங்கள் பழக்கணும். புள்ளக்கு பருவ வயதை அடையும் வரைக்கும் தொழுகையிலேருந்து கடமை இல்லை. அதுக்காக தொழாமல் சும்மா இன்னும் உனக்கு கடமை இல்லை தான் என்ன தொழுகை பிசாமீரியன்னு சொல்லப்படாது. அவருக்கு நாங்கள் பழக்கணும். நோன்பு கொஞ்சம் சொன்னாங்க பரவாயில்லை, ஆனால் தொழுகை 7 வயசுலேருந்தே பழக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கு 10 வயதாகும் வரைக்கும் சொல்லணும். டைம் வரும்போது சொல்லணும், இது லுஹர் டைம், லுஹர் தொழுங்க, இது அசர் டைம், அசர் டைம். இல்லாட்டா டைம் அந்த பிள்ளைகளுக்கு விளங்காது. அதுக்காக 10 வயசு அடையும் போது அந்த பிள்ளைக்கு தெரியணும் இது லுஹர் டைம், லுஹர் தொழணும் உண்டு, சொல்லாமலே இயங்கணும், தானாக இயங்கணும். அப்படி இல்லைன்னா அடிக்க சொல்லிக்கிறேன். இன்னும் அவர் பருவ வயதை அடையில்லை, அடிக்க சொல்லிக்கிறேன். என்னத்துக்கு சொன்னா, பருவ வயதை அடையும் போது ஒரு முஸ்லீம், அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, பக்குவமாகத்தான் பருவ வயதை அடையும். எந்த விஷயத்தில்? தொழுகையில் பக்குவம் அடைஞ்சுதான் ஒருத்தர் பருவ வயதை அடையும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற 10 வயது ஆகின் தொழிலாட்டி, தொழுகில்லைன்னு நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, டைம் எல்லாம் க்ளீனாக விளங்கி தொழணும், தொழிலாட்டி அடிக்க சொல்லி பக்குவம் ஒன்று இருக்கணும். உண்மையிலே இந்த பக்குவத்தை நாங்கள் எங்கள்ட பிள்ளைகளுக்கு குடிக்கலன்னு சொன்னால், பக்குவம் மக்கள் சரி. அப்போ நாங்கள் அந்த 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 நிலைமைக்கு நாங்கள் எங்கள்ட பிள்ளைகளை உருவாக்கிடலான்னு சொன்னால், அந்த பிள்ளைகள் அப்படியே போய்த்து வாப்பவாகிறோம். கொஞ்ச நாளைக்கு பிறகு கல்யாணம் முடிக்கிறோண்டு, கல்யாணம் முடித்ததுக்கு பிறகும் அப்படியே தான் ஈக்கிறோண்டு, அப்புறம் புள்ள பிறக்கும் அப்படியே தான் ஈக்கிறோண்டு. அந்த பிள்ளைக்கு பழக்கம் ஒன்றும் இல்லை. அப்படியே அவர் 60 வயசாகிறோண்டு, சில கழிக்கிற அந்த வயசாக, ஆனால் ஒன்றுக்கு பேசிட்டு கழுகுறலாம், அப்படியானாக்களும் ஈக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் உண்மை தான். அப்போ உண்மை மௌத்தாகி முள்ளும் கூட தெரிச்சிக்கும், ஆனால் அந்த உண்மை தான் காரணம். ஏன்னு கேட்டால், சின்ன வயசுல ஒன்றுக்கு பேய்த்தால் ஒன்று கழுகிறது பழக்கமும் இல்லை, தொழுகிறதுக்கு 7 வயசுலேருந்து பழக்கமும் இல்லை. இனி எங்கள் 60 வயசானது போகிற அந்த பழக்கம் வரும். ஒரு பழக்கம் ஒன்று வரணும்னு சிறுசுலேருந்தே பழக்கணும். அப்போ கடமையாக இல்லாட்டியும் கூட பழக்கணும். முந்தி ரமதான் மாதம் கடமையாகிறதுக்கு முந்தி ஆஷூரா நோன்பு முஸ்லீம்களின் மீது கடமையாக இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, ஆஷூரா அண்டு சில சஹாபாக்களை ஊர்ப்புறங்களுக்கு அனுப்பி சொன்னாங்க, இன்றைக்கு யார் நோன்பு பிடிச்சி கொண்டிருக்கிறோம் அவங்க அந்த நோன்பை பூர்ணப்படுத்தட்டும், நோன்பு உடவானம், நோன்பு அவங்க பூர்ணப்படுத்தட்டும், இது அவங்கள மீது கடமை. அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் என்ன செய்வோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நோன்பை பிடிக்க சொன்னதுக்கு பிறகு ஃபகுன்னா நஸூமுஹு பஅது, அதற்கு பிறகு நாங்கள் அந்த நோன்பை பிடித்து கொண்டே இருந்தோம். வனுஸவ்விமு சிபியானனா, எங்களது சிறார்களுக்கும் நோன்பை நோக்க வைப்போம். நோன்பு நோக்க வைக்கும் சிறார்கள் என்ற சின்ன பிள்ளைகளுக்கு நோன்பு நோக்க வைப்போம். நோன்பு நோக்க வச்சால் அசர் ஆகும் போது, லுஹர் பிந்தும் போது அந்த பிள்ளைகள் சொல்கிறான் பசி பசி பசிந்து. அப்போ சஹாபி பொம்பளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், புடவையால் போனிக்க செஞ்சு வச்சுக்குமா, பசி பசிந்தத்துல அவங்கள பராக்காக்குறதுக்கு அதே சொல் பாவிக்கப்படுற துல்ஹீஹிம்,
அவர்களை பராக்காக்குறதுக்காக அவங்களோட கையில் போனிக்கேனை கொடுத்துறான், விளையாடுங்க சொல்லி அந்த பசியிட அந்த எண்ணத்திலிருந்து வெளியே கொண்டு போகிறதுக்காக. அப்போ சஹாபாக்கள் பழக்கிக்குது. ஆகவே இதில் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் என்னன்னு சொன்னால், ஒருத்தருக்கு நோன்பு கடமை எப்போ பருவ வயதை அடைந்தால் தான் கடமை. ஆனால் நோன்பாக இருந்தாலும் சரி, நோன்பு அல்லாத அடுத்த வணக்கங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தைய அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கறது எங்களுக்கு கடமை. அந்த பிள்ளைகள் நோன்பு பிடிக்கிற கடமை இல்லை, ஆனால் பயிற்சி கொடுக்கறது பெற்றோர்களுக்கும் பொறுப்பாக உள்ளவர்களுக்கும் கடமை. பற்றி நாங்கள் இதிலேருந்து விளங்கும். அடுத்தது மூணாவது, அதுவும் சென்ற ஹதீஸ்லேயே வந்தது தான், ஒருத்தருக்கு நோன்பு கடமையாகணும்னா அவர் புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருக்கணும், பைத்தியமோ அல்லது புத்தியில் குறைபாடோ இல்லாதவராக இருக்கணும். அடுத்தது அவர் ஊரில் இருக்கணும். அப்படின்னா அவர் பிரயாணியாக இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு நோன்பு கடமை இல்லை. அதை நாங்கள் டீட்டெயில்ஸாக பிறகு பார்ப்போம். அடுத்தது அஞ்சாவது, அவருக்கு நோன்பை நோட்பதற்குரிய சக்தி இருக்கணும். நோன்பு நோக்கிறதுக்கு ஏழுமாக இருக்கணும். சிலாக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சிரிச்சுருண்டு பேசுறொண்டு எல்லாம் செய்யறொண்டு, ஆனால் அவருக்கு நோன்பு பிடிச்சலுமான அளவுக்கு சக்தி இருக்காது. அப்படியானாக்கள் நோன்பு நோக்க தேவையில்லை. அது யார் யாருன்றது பின்னால் வர்றது நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது பெண்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு மாதவிடாயோ அல்லது புல்ல கிடைச்சதுக்கு பிறகு வரக்கூடிய இரத்தமோ, நிஃபாஸ், ஹயத் அல்லது நிஃபாஸ், இந்த இரண்டு இரத்தமும் வரக்கூடிய காலமாக இருக்கப்படாது. வந்தால் அவங்களின் மீது இது கடமை இல்லை. அடுத்ததாக ஒருத்தர் நோம்பு பிடிக்கிறான் இருந்தேன்னு சொன்னால் நீயத்து கட்டாயம். நீயத்துண்டா நவைத்து சௌமகதின்னு சொல்லி அந்த நீயத்து சொல்கிறதல்ல, நினைக்கிறது. நான் நாளை நோம்பு பிடிப்பேன் என்று இந்த கிராவக்கை ஃபஜ்ருக்கு முந்தைய பாங்க சொல்கிறதுக்கு முந்தைய அவர் அந்த எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வாரது நோன்பினுடைய மிக முக்கியமானது ஒன்று. நோன்புக்கு மட்டுமல்ல, எல்லா வணக்கங்களுக்கும் நான் இந்த வணக்கத்தை செய்ய போகிறேன்ற அந்த எண்ணத்தை மனசில் எடுத்து செய்கிறது கடமை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எண்ணத்தை கொண்டு தான் தீர்மானிக்கப்படும். எண்ணம் இருந்தால் தான் அது வணக்கம் என்று. அதனால தானே அந்த பசி லீக்கிறதும், சிலாக்கள் பசி லீப்பாங்க. மாஷா அல்லாஹ், நீங்கள் இந்த நோன்பேன்னு சொன்னால் நோன்பு தான், ஆனால் நான் ரத்தம் செக் பண்ணுறதுக்கு தான் இது நோன்பு ஆகிக்கிறேன்னு சொல்லி, அதாவது தின்றில் குடிச்சிடல ரத்தம் செக் பண்ணுறதுக்கு. அப்போ அவருடைய நீயத்து வணக்கம் அல்ல, ஆகவே அது நோன்பாகாது. அப்போ நோன்புக்கு நீயத்துன்றது முக்கியம். அதாவது நான் வணக்கம் செய்கிறேன்ன்ற அந்த எண்ணத்தை கொண்டு வரது முக்கியம் என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்குறோம். அப்போ நீயத்தை பொறுத்த வரையில் ஃபர்தான நோன்புக்கும் சுன்னத்தான நோன்புக்கும் வித்தியாசம் உண்டிக்குது. ஃபர்தான நோன்பை பொறுத்த வரையில் அது ரமதான நோன்பாக இருந்தாலும் சரி, நேர்ச்சை நோன்பாக இருந்தாலும் சரி, ஃபஜ்ருக்கு முந்தையே உள்ளத்தில் முடிவெடுத்துடணும், நான் நாளைக்கு நோன்பு பிடிக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தை ஒருத்தர் எடுத்துடணும் முடிவு ஃபர்தான நோன்பு. சுன்னத்தான நோன்பை பொறுத்த வரையில் ஒருத்தர் ஃபஜ்ருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு தொலை வரங்காட்டில் பாங்கும் சொல்லியாச்சு, இன்னும் அவருக்கு எண்ணமே இல்லை நான் இந்த நோன்பு பிடிக்கணும். தொழுது முடிஞ்சோடனே வயிற்றில் அப்செட் ஆகிக்குது, எனக்கு தின்னாமலையும் தான் நல்லா குடிக்காமலையும் தான் நல்லா பண்ணிட்டு தொழுது முடிஞ்சு முடிவெடுக்கிறேன், நான் இந்த நோன்பு பிடிக்கிறேன் ஏழு. அப்படி முடிவெடுக்கிறதுக்கு அனுமதி. சில நேரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் கேட்பாங்களா, விடிஞ்சதுக்கு போகிறது, ஹல் இந்தக்கும் ஷை, உங்கள்கிட்ட என்ன சரி தின்றதுக்கு கேட்குதான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்களா, இந்த கொண்டு இல்லைன்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களா, ஃப இன்னி ஸாயிம், அப்போ நான் இந்த நோன்பு. இது விடிஞ்சதுக்கு பிறகு. விடிஞ்சதுக்கு பிறகுடா ஃபஜ்ருக்கு பிறகு நல்லா அந்த கூலர்கிட்ட போய்த்து 2-3 தண்ணி ஊற்றுற, அதெல்லாம் மேலே ஒன்றும் திண்டிக்கப்படாது, ஒன்றும் குடிச்சிக்கப்படாது. ஃபஜ்ருக்கு பிறகு அவர் ஒன்றுமே குடிச்சிக்கவும் படாது, ஒன்றுமே திண்டிக்கவும் படாது. அந்த நிலைமையில் அவர் ஒரு 7 மணிக்கெல்லாம் முடிவு எடுக்கிறாருன்னு வைங்களே, நான் இந்த நோவு பிடிக்கிறேன்னு சொன்னால் கூடும். ஒன்றும் அவர் குடிக்கவும் இல்லை, தின்னவும் இல்லை என்றால் அதுக்கு பிறகு கூடும். நீயத்து சொன்னது பரவாயில்லை, நிலைமை அதுலேருந்தே சரியாக தான் இருக்கணும் என்றது தான் இதுலேருந்து. ஓ ஆ ஓ ஆ அதாவது ரத்தம் செக் பண்ணுறாக்கள் அவங்க என்ன செய்யலாம்ன்றா ஓணுமென்றால், அவங்க ராவ் 8 மணிலேருந்து பசிலிக்காமல் சஹர்லேருந்து பசிலிருந்தால் சரி, 12 வரன்னு சொன்னால் அந்த 2 மணிக்கு 3 மணிக்கு ரத்தத்தை கொடுத்தால் அவர் என்ன 3 மணி நேரம் பசிலிருந்தான்னு சொன்னால் அவருக்கு நோம்பை பூர்ணப்படுத்தலாம். அப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும்.
சரி, அடுத்தது அப்போ இது நோன்பு கடமையாகிறதுக்குரிய நிபந்தனைகள். நான் இப்போ 2-3 வருஷம் அதை சுருக்கமாக சொல்கிறேன்னு இருக்கா லேசாக நினைவு வச்சுக்கொள்றதுக்கு. ஒன்று, இஸ்லாம், ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கணும். அடுத்தது அவருக்கு பருவ வயதை அடைந்திருக்கணும். இதெல்லாமே நோன்பு கடமையாகிறதுக்கு. பருவ வயதை அடைந்தால் கடமையாகும். அதுக்கு முந்தையே பிடிக்கலான்னு அர்த்தம் அல்ல, பிடிக்கலாம். அடுத்தது புத்தி சுயாதீனம் இருக்கணும். அவருக்கு பைத்தியமோ அல்லது புத்தி நீங்கி நிலைமையிலே இயக்கப்படாது. அடுத்தது அவர் பிரயாணத்தில் ஈக்காமல் ஊரில் இருக்கணும். அப்போ தான் நோன்பு கடமை. பிரயாணத்தில் இருந்தால் அவருக்கு சாய்ஸ். அடுத்தது நோன்பை நோக்கிறதுக்குரிய சக்தி அவர்கிட்ட இருக்கணும், உடல் வலிமை இருக்கணும். அடுத்தது பெண்களை பொறுத்த வரையில் ஹைதோ நிஃபாஸோ அப்படியான ரத்தங்கள் அவருக்கு வரக்கூடிய காலங்களாக இருக்கப்படாது. அடுத்தது 7வது அவங்க நியத்து வைத்திருக்கணும். நியத்துன்னு சொன்னால் மனசில் உறுதி கொண்டிருக்கணும், நான் நாளை நோன்பு உண்டு. அப்படி இருந்தால்தான் நோன்பு கடமையாகும்ன்றதை நான் பார்த்தோம். சரி, அடுத்தது ரமதான் நோன்புட விசேஷங்கள் என்ன, சிறப்புகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ரமதான் நோன்புட ரமதானோட சம்பந்தப்பட்ட 2-3 சிறப்பம்சங்களுக்கு அதுவும் கட்டாயம் தெரிஞ்சு கொண்டா நல்லம்ன்றதுக்காக நான் லேசாக குறித்து கொண்டேன். முதலாவது என்னன்னு சொன்னால் ரமதான விசேஷம் என்னென்னா, ரமதானில் தான் குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்கள் குர்ஆனை லைலத்துல் கத்ரிலே இறக்கினோம்னு சொல்லி. லைலத்துல் கத்ர்ன்றது எங்கே இருக்கிற, ரமதான்ல இருக்கிற. அப்போ ரமதானில் தான் குர்ஆன் இறங்கிச்சு. ஆகவே இந்த ரமதான் விசேஷமானது. குர்ஆன் இறங்கிச்சின்னு சொன்னால் அது விசேஷமானதாக தான் இருக்கும். அடுத்தது ரமதானுடைய இன்னொரு விசேஷம் என்னென்னா, இது அடிக்கடி சொல்கிறது. அப்போ நான் யோசிச்சேன் இந்த விஷயத்தை சொல்லணுமா, இல்லை சொன்னால் தான் நல்லா. அப்போ தான் அந்த ரமதான்ற அந்த சூழலை எங்களுக்கு உருவாக்கிடும், அந்த எண்ணம் எங்கள் உள்ளத்துக்கு வரும் எல்லாருடைய. ரமதான்ட இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஒன்று ரமதானில் தான் குர்ஆன் இறங்கிச்சு. அடுத்த விசேஷம் என்னென்னா, ரமதான் வந்தால் சுவர்க்கத்தினுடைய வாயல்கள் திறக்கப்படும். ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, பட பட படன்னு திறக்கப்படும். வகுல்லிகத் அபுவாபுன்னார், சுவர்க்கத்தில் வாயல்கள் திறக்கப்பட்டுட்டு நரகத்தின வாயல்களும் திறந்திக்காது. வகுல்லிகத் அபுவாபுன்னார், நரகத்தினுடைய வாயல்கள் மூடப்படும். வசுஃபிதத்தி ஷயாத்தின், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார், அவங்களுக்கு அங்கே அதிகாரம் ஒன்று மீக்காது. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்ல வாராண்டா இந்த ஹதீஸை வச்சு, ரமதான்ன்றது நாங்கள் எங்களை உள்ளத்தில் தக்குவாவை ஏற்படுத்தி கொள்றதுக்குரிய எல்லா சந்தர்ப்பமும் மீக்கிறன்றதை தான் சொல்ல வரோம். என்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னேன்னு சொன்னால் சிலாக்கள் சொல்கிறேன், ஷைத்தான் என்ன தூண்டினேன் என்ற இது இந்த லேல ஷைத்தான் விலங்கிடப்பட்டாச்சு. அப்போ அதையும் தாண்டி ஒருத்தர் பாவம் செய்கிறதுக்கு இணங்குறார் என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவர் அவர்கிட்ட மனசுக்கு தான் கட்டுப்படுற, ஷைத்தானுக்கு அல்ல. இப்போ ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் ஷைத்தான்ட ஊசலாட்டம் ரமதானில் ஈக்கேலாம். அதையும் தாண்டி ஒருத்தர் பாவம் செய்கிறான்னு சொன்ன அர்த்தம் அவருக்கு ஷைத்தானுக்கு குற்றம் செலுத்தல, மாத்தமாக எதுக்கு தான் குற்றம் செலுத்தான், அவருடைய உள்ளத்துக்கு, அவருக்கு அவருடைய உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள இல்லாமல் தான் பாவம் செஞ்சுக்கிறார் என்றதை நாங்கள் இதிலேருந்து விளங்குறோம். அடுத்தது ரமதான்ட இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் ரமதானில் ஒரு உம்ரா செஞ்சால் ஹஜ் செஞ்சதுக்குரிய சமன். ஹஜ்ஜினுடைய கடமை நீங்காது. ஹஜ் செஞ்சால் எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். இன்னொரு அறிவிப்பில் வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும். அதனால் யாருக்காவது ஒருத்தருக்கு உம்ரா செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சான்னு சொன்னால், ரமதானில் ஏதாவது ஒரு நாளை பிடிச்சி உம்ரா ஒன்று செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அவர் நபியோட ஹஜ் செஞ்ச நன்மையை அவருக்கு பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கு போய்த்து வந்து ஒரு கத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ் செஞ்சுக்கிற அந்த ஹஜ்ஜுக்கு போய்த்து வந்து அன்சாரி பெண்ணுண்ட பார்த்து கேட்குற, மா மனஅக அன் தஹுஜ்ஜி மஅனா, ஏன் நீங்கள் எங்களோட ஹஜ் செய்ய வரல அந்த பெண்கிட்ட கேட்குற. அவகிட்ட 1000 காரணமிக்குமே நபி கேட்குற அவர்கிட்ட, ஏன் நீங்கள் எங்களோட ஹஜ் செய்ய வரலன்னு கேட்குற. அப்போ அந்த பெண் பதில் சொல்கிறத பாருங்க, லம் யகுன் லனா இல்லா நாதிஹான், எங்கள்கிட்ட 2 வாகனம் தான் நிற்கிற. வாகனம்ண்டா ஒட்டகம் இல்லது கழுத அப்படி ஏதாவது உண்டு, 2 தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு. ஃபஹஜ்ஜ அபு வலதிஹா வப்னுஹா அலா நாதிஹ், எங்களோட மாப்பிள்ளை எங்களோட அவரும் எங்களோட மகனும் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு பெய்த்துட்டாங்க. ஒரு 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 கோவேர் கழுதையை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு பெய்த்துட்டாங்க. எங்களுக்கு இன்னொரு கோவேர் கழுதையை விட்டாங்க. என்கிட்ட எங்களுக்கு காணி ஒன்று இருக்குது, விவசாய காணி ஒன்று, அதுக்கு தண்ணி கொண்டு வந்து ஊற்றணுன்னாங்க. அதுக்கு எங்கள்கிட்ட கொண்டு தந்துட்டு மற்றது எடுத்துக்கொண்டு அவங்க பெய்த்தாங்க. அப்போ எங்களுக்கு உங்களோட ஹஜ் செஞ்சு கொள்வது சந்தர்ப்பம் இல்லை என்று சொன்னோடனே நபி சொல்கிறத பாருங்க, ஃபஇதா ஜாஅ ரமதான் ஃபஅதமிரி, உங்களுக்கு நான் ஐடியா ஒன்று செலுத்தேன், ட்ரிக் ஒன்று செலுத்தார். என்னன்னா, ரமதான் வந்தால் நீங்கள் போய்த்து உம்ரா செய்யுங்கோ. ஃபஇன்ன உம்ரத்தன் ஃபீஹி தஅதிலு ஹஜ்ஜ,
நீங்கள் ரமதானில் ஒரு உம்ரா செய்கிறது ஒரு ஹஜ்ஜுக்கு சமன் என்று ஒரு அறிவிப்பில் வந்துட்டு, இன்னொரு அறிவிப்பில் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் வர فَإِنَّ عُمْرَةً فِي رَمَضَانَ تَقْضِي حَجَّةً مَعِي, ரமதானில் உம்ரா செய்கிறது என்னோட ஹஜ் செய்கிறதுக்கு சமன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யுது சொல்லுங்கள். அப்போ இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். சில நேரத்துக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கிறேன், ஆனால் இதை அமல் செய்கிறதுல நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சா இந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தணும். அதே போல் இப்போ நாங்கள் மதீனாக்கு போனால் அங்கே மஸ்ஜித் குபான்னு சொல்லி ஒரு பள்ளி உண்டு. மஸ்ஜித் குபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசருக்கு பிறகு அந்த பள்ளிக்கு போய்த்து 2 ரக்காத் தொழுதுட்டு வார். அது ஒரு உம்ரா செஞ்சதுக்கு சமன், ஒரு உம்ரா. அப்போ நாங்கள் மதீனாகளுக்கு எங்களுக்கு போகிறது சந்தர்ப்பம் கிடைச்சா அதை சுற்றி பார்க்கணும், அந்த ஈசப்பழம் தின்னணும், இந்த அதெல்லாம் தின்னுக்கொள்ளத்தான் வேணும். அதோட இதே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். குபா பள்ளியில் 2 ரக்காத் தொழுதா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை, அந்த நன்மையை கொஞ்சம் கூட்டிக் கொள்றது நாங்கள் பார்க்கணும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்றதுக்கு பார்க்கணும். இதெல்லாமே சந்தர்ப்பங்கள். அப்படின்னா சின்ன ஒரு செலவில் பெரிய பயணங்களுக்கு அடைஞ்சு கொள்ளையிலுமானது ஒன்று. உம்ராவுக்கு 5 லட்சம் தான் போகும், 25 லட்சத்தில் லாபத்தைகளுக்கு அடைஞ்சு கொள்ளையிலும் நோம்புல செஞ்சோம். அடுத்தது அதுக்கு பெருமதியே செல்ல எங்களுக்கு நபியோட ஹஜ் செஞ்ச அளவுக்குன்னு சொன்னால் அது எப்படி அடைஞ்சு கொள்ளவே இல்லாதோண்டு அடைஞ்சு கொள்ள எங்களுக்கு உம்ரா ரமதானில் செஞ்சேன். அதனால தான் ரமதானில் ஆட்கள் கூட என்னட்ட எல்லாருமே இந்த நன்மையை அடைஞ்சு கொள்றதுக்கு பார்க்குறோம். அப்போ எங்களுக்கும் அல்லாஹ் எங்கள் எல்லாருக்குமே அந்த சந்தர்ப்பத்தை தரணும். அடுத்தது ரமதான் இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னால் லைலத்துல் கத்ரும் அது ஒரு விசேஷம் உண்டு தான். ஆனால் எங்களில் நிறைய பேருக்கு அந்த லைலத்துல் கத்ர் போகிற உடுப்பு வாங்குறதுல இல்லாட்டி டயர்டாகி அதில் தான் அந்த லைலத்துல் கத்ர் அந்த இரவு கலீர். நாங்கள் ஒவ்வொருத்தரை யோசிச்சு பார்க்கணும். இந்த முறை நாங்கள் அந்த 10 நாளையும் நல்ல முறையில் கழிச்சதுக்கு ஃபுல்லாக ஏலாட்டியும் கூட இரவுகளையாவது நாங்கள் ஒழுங்கான முறையில் கழித்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கணும். சில நேரத்துக்கு சிலாக்கள் அந்த அந்த சாப்பாடு இதாகிறதுக்கே அந்த சாப்பாடுகளும் இப்போ பள்ளிகளில் போடுறதுனால நிறைய பேர் அந்த ஜொலியிலே பெய்த்து அந்த இதாக்க பார்க்குறோம். அப்படி இல்லாமல் அப்படி பெரிய குரூப்புகளை கூட்டிக்கொண்டு ஒரு நாள் சாப்பாடு போடுறதை விட பள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் மகரிபிலேருந்து இஷாவாக காட்டலுமோ இல்லை அடுத்த நாள் ஃபஜ்ராக காட்டலுமோ ஒரு குரூப் வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடுகளை கொடுத்து நீங்கள் ஒன்றே யோசிக்க வரோம், சாப்பாடை நாங்கள் தரோம், தேத்தனையாக நாங்கள் தரோம், நீங்கள் வணக்கத்தில் ஈடுபடுங்கோ என்று சொல்லி அந்த 10 நாளை வணக்கத்தில் ஈடுபடுத்தி இந்த நன்மை அடைஞ்சு கொள்ளையிலும்ண்டா லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒரு இரவு, அந்த ஒரு இரவுக்கு நாங்கள் பாடுபடணும் 10 இரவு. 10 இரவு நாங்கள் பாடுபட்டுட்டோம்னு சொன்னால் அல்ஃப் ஷஹர் 1000 மாதங்கள் நின்று வணங்கின நன்மை கிடைக்கும் என்று இருந்தால் இதெல்லாமே ஒரு சந்தர்ப்பம் உண்டு. நாங்கள் இதுகளை பயன்படுத்தி கொள்ள முடியும். நான் எனக்கும் தான் எல்லாருக்கும் தான் சேர்த்து இந்த வசியத்தை செய்து ரைட். இது ரமதானோடு சம்பந்தப்பட்ட சிறப்பு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் இந்த ரமதானில் நோன்பு பிடிக்கிறதுனுடைய சட்டம் என்ன, நோன்புடைய சட்டம் என்ன எல்லாருக்குமே தெரியும். என்னது வாஜிப். இந்த வாஜிபை யாராவது ஒருத்தர் மறுத்தால் அவர் காஃபிர். வாஜிப் இல்லை என்று ஒருத்தர் சொன்னால் காஃபிர். ஏன்னாட்டா இஸ்லாத்தினுடைய அடிப்படையான 5 கடமைகள் ஒன்று தான் ரமதானில் நோன்பு நோக்கிறது கடமைன்றது. இஸ்லாத்தினுடைய பிரதான 5 கடமைகள் உண்டு. அது ஒருத்தருக்கு தெரியான்னு சொல்லல, தெரியான்னு சொன்னால் அல்லது அது வாஜிப் இல்லை என்று ஒருத்தர் மறுத்தன்னு சொன்னால் அவர் காஃபிர். ஆமன்து பில்லாஹில வார 6ல் 1 மறுக்கிற மாதிரி. ஒருத்தர் சொல்கிறார் நான் எங்கள்ட முகமது நபியை தான் மறுக்கிறேன், அதுக்கு முந்தி நபி வந்திக்காது என்று ஒருத்தர் மறுக்கிறார், அவர் காஃபிர். என்னட்டா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும்னு இருந்தால் அந்த 6 விஷயத்தை நம்பியாகணும், ரசூல்மார்களை நம்பியாகணும். ஒன்றை மறுத்தால் அவர் காஃபிர். அதே மாதிரி தான் ரமதான ஒருத்தர் மறுத்தால் அவர் காஃபிர். நான் மறுக்கிறல, ஆனால் நான் நோம்பு பிடிக்கிறல என்றால் அவர் பாவி. காஃபிர் இல்லை, பாவி. பெரும் பாவத்தை அவர் செஞ்சிட்டார். அவர் கட்டாயமாக அல்லாஹு தாலா கிட்ட தௌபா கேட்கணும். சில நேரத்தில் நாங்கள் கேள்விப்படுறோம், இந்த எங்கள் ஊர்லேயும் கூட சில ஆக்கள் பெரியாக்கள், அதாவது பருவ வயதை அடைந்தாக்களும் கூட 10 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் கடைகளில் ஹோட்டல்களில் வைத்து சாப்பிட்றாமன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று கிடைச்சி. இது மிக கவலைக்குரிய ஒரு விஷயம் உண்டு. சில பண்பாடுகள் எங்கள்கிட்ட இல்லாமல் போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாம் சிறுசியில் சின்ன புள்ளைகள் 10 வயசு 8 வயசு 7 வயசு புள்ளைகள் எல்லாமே சில நேரத்துக்கு உம்மா மாதிரி இறக்கப்பட்டு நோம்பு பிடிக்கிறது சாருக்கு எழுப்புறல.
வெள்ளனை எலும்பினா 2-3 ஹவர் அழுது கொண்டு ஈக்கிற என்ன எலுப்பு இல்லைன்னு சொல்லி நோம்பு குடிக்கிறதுக்கு எலுப்பு இல்லைன்றதுக்காக அழுகு. அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்து எங்கள்கிட்ட அதெல்லாம் ஒன்றொன்றாக வெளியே பேத்து வாரம். இப்போ உடுப்பு உடுக்கிறது, தொட விளங்குறதுக்கு கட்டக்கலசன் உடுக்கிற 10 வயது அடைந்தாக்கள் அது நிறைஞ்சிப்பேன். முந்தி புள்ளாளிக்கிற அப்படின்னு சொன்னால் சின்ன புள்ளாளிக்கிற அவங்க சும்மா சின்ன புள்ளால் ஆனாலும் கூட அவங்க சொல்கிற எனக்கு கட்டக்கலசன் உடுக்கல, நான் நீட்டு கலசன் தான் உடுக்கிறேன். ஸ்கூலுக்கு மிச்சம் கஷ்டப்பட்டு கட்டக்கலசன் எடுத்துக்கொண்டு போகிற புள்ளால் இருக்கிறேன். ஆனால் இப்போ பெரியாக்கள்கிட்ட வளர்ந்த ஆக்கள் அவங்க கட்டக்கலசன் எடுத்துக்கொண்டு போகிறேன். நான் 2 நாள் மாவனல்ல ஃபுட் சிட்டியில் பார்த்தேன். ஒரு பெரிய ஆள் கொளுத்தொத்தர் எங்கள்ட ஊர் தான். அவரோட வைஃபோட ஃபுட் சிட்டிக்கு வந்திக்கிற முடங்காலெல்லாம் தாண்டி விளங்கு என்ன புதுனமாயிடுச்சு. வைஃபும் மீக்கிற எல்லாரும் பார்க்குறோண்டே மாப்பிள்ளைய பொம்பளை ஆக்கள் பார்க்குற மாதிரி மாப்பிள்ளையும் பார்க்குறேன். மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் செல்றல இது பிள்ளையே இப்படி செய்ய வானமே இப்படி செல்றல ஒரு வார்த்தை சொன்னால் கேட்குறோம். ஆனால் செல்றல இப்படி நிலைமை. அதே போல் இந்த கட்டக்கலசம் எடுத்துக்கொண்டு திரிகிற அந்த புள்ளைகளுக்கு வாப்பா இல்லையா, உண்மை இல்லையா, நானா இல்லையா, கூட்டாளி மாதிரி இல்லையா, ஏன் ஒருக்க செல்றல இப்படி செய்ய வானம், இது பிள்ளை, நீங்கள் பருவ வயதை அடைஞ்சாச்சு, உங்களுக்கு இப்படி செய்யலா என்று ஏன் செல்றல அந்த கலாச்சாரம் எல்லாம் இல்லாமலாகி கொண்டு போகிறேன். நான் இதுக்கு முந்தி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் சூடானில் இருக்கிற நேரம் ஒரு சம்பவம் உண்டு. சூடானில் நிறைய பேர் இருக்கிற நோம்பு பிடிக்காதாங்க முஸ்லீமாக்கள். நான் ஒரு நாள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டி பேத்து கொண்டிருக்கிறேன். பெரிய பாலம் உண்டு. பாலம் என்றால் இந்த சைடில் வெயில், அந்த சைடில் ஃபுல்லாகவே எனல். அப்போ நான் பஸ் ஏறுறதுக்கு இந்த இடத்துல இறங்கி அடுத்த சைடு போகணும். இந்த சைடில் இறங்கி அடுத்த சைடு போகிறேன். அங்கே பெரிய ஒரு உலகம். என்ன உலகம்ண்டா பொம்பளைகள் தான் நாங்கள் தேத்தனி ஊற்றுற அந்த சாப்பாடு எல்லாம் விற்கிற பொம்பளைகள் கிட்ட இல்லை செய்கிற கொஞ்சம் பேர் ஐநூறுல புட்டுவங்கள் உட்காந்து கொண்டு தேத்தனை குடிக்கிற சாப்பிட்ற. ஈனத்தில் ஒரு பொம்பளை உட்காந்து கொண்டு சாமம் விற்கிற, பக்கத்தில் ஒரு கூட ஆம்பளைகள் பொம்பளைகள் எல்லாம் உட்காந்து கொண்டு தின்றுங்க. இது ரமதானில் 10 மணிக்கு 7-8 மணிக்கு நடக்குது. பலதுக்கு அங்கல எனக்கு புதுனமாயிருந்துச்சு. சூதான் முஸ்லீம் நாடு, கிறிஸ்டியன்களும் மீக்கிற எங்களை நாட்டில் மாதிரி ஒரு 10%, மற்ற 90% முஸ்லீம்கள். அதில் உட்காந்துனா நிறைய பேர் முஸ்லீம் பெரிய ஆட்கள். அப்போ எங்கே அந்த நோம்போட சம்பந்தப்பட்ட அந்த விழிப்புணர்வு எங்கே? இது கடமை, இது நான் செய்யணுமே, இது பெரும் பாவமே செய்யாமல் இருக்கிறது என்றது எல்லாம் எங்கே? அப்போ சில நேரத்துக்கு சில மசாலாக்களை பற்றி பேசத்துல, சில விஷயங்களை மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டு பேசத்துல நாங்கள் யோசிச்சுறோம் இது ஆக்களுக்கு செல்லணுமான்னு செல்லு இல்லாட்டி எங்கட சின்ன பிள்ளைகள் பெரிய ஆக்களாகும் போது அவங்களுக்கு கணக்கு இல்லாமல் தான் பெரிய ஆக்களாகும். அதனால் கட்டாயமாக இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லியே ஆகும். ரைட். அடுத்தது இப்போ ரமதான் வரப்போகுது. வந்தால் ரமதான் மாதம் எப்படி உறுதியாகும்? ரமதான் மாதம் எப்படி உறுதியாகிறது? இது ரமதான் மாதத்தை நாங்கள் எப்படி உறுதியாக்குறோன்னு சொன்னால், இஸ்லாத்தில் ஒரு மாதத்தை, அதாவது ஹிஜ்ரி மாதம் ஒன்றை உறுதிப்படுத்துறதுக்கு 2 வழி. ஒரு வழிமுறை என்னன்னு சொன்னால், முந்தின மாதம் 29 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு 29 நாள் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மாதம் 2 நாட்களை உடையதாக இருக்கும். ஒன்று 29 நாள், 29 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு 30 நாள் நாளைக்குன்றும் போது இன்றைக்கு புற பார்க்குற புற தென்பட்டால் அடுத்த மாதம் ஸ்டார்ட். புற தென்படு இல்லாட்டி அந்த மாதத்தை எத்தனை நாள் ஆக்கணும்? 30 நாள் ஆக்கி அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் அடுத்த மாதத்தை தொடங்கணும். இப்போ உதாரணமாக ஷாபான் மாதத்தில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். ஷாபான் மாதத்தில் 29 நாள் முடிஞ்ச உடனே நாளைக்கு 30ஆம் நாளா அல்லது அடுத்த நாள்கிட்ட முதலாம் நாளான்றதை நாங்கள் இன்னே முடிவு செய்வோம். மகரிபுக்கு புற பார்ப்போம். புற தெரிப்பட்டால் அடுத்த மாதத்துக்குரிய புற தெரிப்பட்டால் இந்த மாதத்தை நாங்கள் 29 நாளோட பூரணமாக்கி நாளைக்கு புதிய மாதத்தை நாங்கள் தொடங்குவோம். இன்றைக்கு புற தெரிப்படில்லைன்னு சொன்னால் இந்த மாதத்தை நாங்கள் 30 நாள் ஆக்குறோம். நாளைக்கு ஆக்கிட்டு 30 நாள் முடிஞ்சோன்னா அதுக்கு அடுத்த நாள் ஒட்டோவாகவே அடுத்த மாதம் ஸ்டார்ட். இந்த 2 முறையிலேயும் தான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மாதத்தை உண்டாக்குறதுக்கு, மாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு காட்டி தந்திர வழிமுறை. முதலாவது என்ன? முந்தின மாதத்தில் 29 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு புற பார்க்குற, புற பார்த்து புற தெரிப்பட்டால் புதிய மாதம் ஸ்டார்ட். புற தெரிப்பட்டால், புற தெரிப்படு இல்லையோ அந்த இந்த மாதம் நடந்து கொண்டிருக்கிற மாதத்தை நாங்கள் 30 நாள் ஆக்கிட்டு நாளைக்கு 30ஆம் நாள் ஆக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் புதிய மாதத்தை ஒட்டோவாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு புறையெல்லாம் தெரிப்பட தேவையில்லை. 30 நாள் ஆகினால் அடுத்த நாள் புதிய மாதம் ஸ்டார்ட். இதுதான் அதுக்குரிய முறை.
இதை எப்படி உறுதிப்படுத்துகிறேன்னு சொன்னால் ஆதாரத்தோடு சாட்சியோடு தான் உறுதிப்படுத்தும். நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து முடிவெடுக்கலாம், நாளைக்கு ரமதான் முதலாம் நாள் ஸ்டார்ட்னு சொல்லி முடிவெடுக்கலாம். புற காணணும், அந்த புற ஆதாரபூர்வமானதாக இருக்கணும், சாட்சியத்தோடு இருக்கணும். அதுக்கு சிலாக்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் காட்டுறோம். மாதத்தை தொடங்குறதுக்கும் மாதத்தை முடிச்சுறதுக்கும் அப்படி வித்தியாசம் காட்டுறோம். ஆனால் அப்படி வித்தியாசம் உண்டிக்கிற மாதிரி விளங்கில்லை. ஏன்னு கேட்டால் ஒரு மாதம் முடிஞ்சால் எப்படியும் அடுத்த மாதம் தொடங்கியாச்சு. ஒன்றிட முடிவுன்றது அடுத்தது தொடக்கம். ஹதீஸ் வருகிறது ரெண்டுக்கும் ஆதாரம் மாதிரி. ஆனால் மிக வலுவானது எதுன்னு என்ன பொறுத்த வரையில் ஆக குறைஞ்சது 2 பேர் சாட்சி அளிக்கணும். இந்த மாதம் நான் புற கண்டுட்டேன் என்று 2 பேர் சாட்சியம் அளித்தால் அந்த மாதத்தை எங்களுக்கு ஸ்டார்ட் ஆக்கலாம். பாருங்கள், இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறேன், சூமு லிருயதிஹி வஅஃப்திரு லிருயதிஹி. பிறையை கண்டால் நீங்கள் நோன்பு நோட்க ஆரம்பியுங்கள். நான் இன்றைக்கு புற கண்டால் நாளைக்கு ரமதான் ஸ்டார்ட், அப்போ நான் நோன்பு நோட்க ஆரம்பிக்கணும். வஅஃப்திரு லிருயதிஹி. ஷவ்வால் மாதம் ரமதான் முடிஞ்சோடனே வார அடுத்த மாதம் ஷவ்வாலினுடைய தலைப்பிறையை கண்டால் நீங்கள் நோன்பை விடுங்கள். ஏன் நோன்பை விடணும்? ஏன்னாட்டா ரமதான் மாதம் முடிஞ்சு நோன்பை விடுங்கள். ஃபைன் உம்ம அலைக்கும், மேகமூட்டமோ ஏதோ ஒன்று வந்து பிறை தென்படவில்லை என்றால், இன்றைக்கு 29ஆம் நாள் முடிஞ்சு ரமதான்ட, நாளைக்கு 30ஆம் நாளா இல்லாட்டி பிறநாளான்னு சொல்லி சந்தேகம் உண்டு. இன்றைக்கு மேகமூட்டமோ ஏதோ ஒன்று வந்து புற தெரிபடில்லைன்னு இருந்தால் ஃபஅக்மிலுல் இத்தத ஸலாத், ஃபஅக்மிலு ஸலாத், இந்த மாதத்தை 30 நாளாக ஆக்குங்கள். ஃபஇன் ஷஹித ஷாஹிதானி ஃபஸூமு வஅஃப்திரு. இருவர் சாட்சி அளித்தால், 2 பேர் சாட்சி சொன்னால் நீங்கள் நோன்பை ஆரம்பியுங்கள், அதே போன்று நோன்பை விடுங்கள், அதாவது நோன்பை முடிச்சுக்கோங்கோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் தெளிவாக சொல்கிற 2 சாட்சி இருந்தால் சொல்கிறேன். சில நேரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சாட்சியை எடுத்து நோன்பை ஸ்டார்ட் ஆக்கிக்குது. அதுக்கு ஒரு கூட காரணம் சொல்லலும், அதாய்க்கலும் இதாய்க்கலும். நான் இதில் கட்டளையாகவே சொல்லிக்கிறேன், 2 பேர் சாட்சி அளித்தால் நீங்கள் நோன்பை தொடங்குங்கோ, நோன்பை முடியுங்கோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறேன். இது நோம்போடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வார பாடத்தில் யார் யாரெல்லாம் ரமதானில் நோன்பு பிடிக்காமல் நோன்பை விட்டால் அவங்களுக்கு பாவம் இல்லை என்ற அந்த விஷயங்களை நாங்கள் வார பாடத்தில் பார்ப்போம். இப்போ இந்த பாடத்தை முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக